நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வந்து கண்டிப்பாக இல்லை, கிரியாட்டின் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது தான் பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அக்குபஞ்சர் நல்ல ஒரு சிறந்த முறையில் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிரியாட்டினின் அதாவது கிட்னி ரிலேட்டடாக இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும். மருந்து மாத்திரை இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல். இன்கேஸ் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க, நான் விட முடியாதுனா கூட நீங்கள் விடவே தேவையில்லை, விடவே சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மெடிசனோட சேர்த்து தான் அக்குபங்க்சர் எடுக்க சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு யூரினில் ஒரு சின்ன கலர் மாற்றம் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் உடம்ப பாருங்கள், கவனிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா யூரின் வந்து நுரையாக வருதுன்னுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ யூரினே காட்டி கொடுக்கும் நம்மளுக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அது பார்த்துக்கலாம் விடு, அது பார்த்துக்கலாம் விடுன்ட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அது முத்தி வர வரைக்கும் அந்த டிசீஸ் வந்து ரொம்ப கிரானிக்காகி போய் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை, நான் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன், நான் டயாலிசிஸ் போகிறேன், எனக்கு கிரியாட்டின் இருக்குது, எனக்கு யூரினே வரல, அப்படி கை கால்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன். நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கும்.